கோவையில் ஒரு 10 வயது சிறுமி அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மக்கள் பெருந்திரளாக திரண்டு இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற அது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்த பொழுது விஜய் அவர்கள் இது குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பினார். இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் அவ்வளவு கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் ஒரே நாள்ல இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் அப்படின்னு தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் விஜய்க்கு இருப்பதாக அவர் ஒருவேளை நம்பி இருக்கலாம், அல்லது அவர் மக்கள் நம்ப வச்சிருக்கலாம் அவருடைய ஆதரவாளர்களை. நான் அப்படி நம்பல, நான் யதார்த்தத்திலிருந்து பேசுகிறேன். ஆனா இது குறித்து வாய் திறக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இந்த நிமிடம் வரை எதை குறித்தும் வாய் திறக்காமல் மௌனம் காக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு அதை சொல்லிதான் நீங்க ஓட்டே கேட்டீங்க. இன்றைக்கு அந்த பெண்கள் பாதுகாப்பு என்ன ஆச்சு? கனத்த இதயத்தோடு, வலிமிகுந்த இதயத்தோடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நான் போறேன். என்ன அப்படின்னா, சூலூர்ல ஒரு 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டுக்காரனால அவன் எவ்வளவு அயோக்கியனா இருக்கான் பாருங்க. அந்த இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள், அந்த அந்த குழந்தையினுடைய தந்தைகிட்ட நெருங்கி பழகிருக்கான் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இன்றைக்கு ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், அவன் அந்த குழந்தைய இருசக்கர வாகனத்தில் வைத்து அழைத்து சென்ற சிசிடிவி கேமராக்கள் அடிப்படையில் இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் இந்த இதுக்குள்ள பெண்கள் பாதுகாப்பு இதுக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்பாக பெற்றோர்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப கவனமா பாருங்க. ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசலாம். விஜய் அவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படி கேட்கலாம், காவல்துறை நோக்கி கேட்கலாம், கடந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு இதெல்லாம் பேசி தொலைக்கலாம். எல்லாம் இது எதுவும் எந்த ஆட்சி காலத்திலையும், அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இன்னைக்கு தாவேக ஆட்சியா இருக்கட்டும், இந்த எந்த ஆட்சி காலத்திலும் பறிபோன குழந்தைகளின் உயிரை அது மீட்டு தர போறது இல்லை. நாளைக்கே ஒருவேளை இந்த என்ன சொல்றது, இந்த 2 கயவர்களும் ஒருவேளை கடும் தண்டனைக்கு என்கவுண்டர் செய்யப்படலாம் என்று சோசியல் மீடியாக்களில் செய்திகள் வருகின்றன. தெரியல நீங்க. ஆனா இது எதுவுமே நீங்க உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். உச்சபட்ச தண்டனை. இவர்கள் எல்லாம் வாழ தகுதியற்ற மிருகங்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது எதுவுமே, திருப்பி சொல்றேன், அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு தாவேக ஆட்சியா இருக்கட்டும், இது எதுவுமே இறந்து போன மாண்டு போன அந்த பிள்ளை செல்வங்களை திருப்பி தருமானா தராது. அப்போ பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் மிகுந்த கவனத்தோடு பிள்ளைகளை, ரொம்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் எங்க இருந்து நடக்குது பேசுறேன். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசணும். அதற்கு முன்பாக சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி படுகொலை செய்தி அப்படியே நெஞ்ச ரணமாக்குது. அதற்குள் அடுத்தது ஒரு 2 நாளைக்கு முன்பாக நடந்த செய்தி. தென்பெண்ணையாற்றில் 5 வயது சிறுவன் எரித்து கொலை. திருக்கோவிலூர் அருகே உடலை சாக்கு பையில் போட்டு புதைத்தது யார்? போலீஸ் விசாரணை. 5 வயது சிறுவன். டிவி பார்க்க முடியல, நியூஸ் சேனலை பார்க்க முடியல, செய்திகளை பார்க்க முடியல. மூதாட்டின் காதை அறுத்து நகைகளை பறித்து சென்ற கொடூரம். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நாகர்கோவில் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை வீடு புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தங்க நகைகள் கொள்ளை. இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசிய ஒரு முதலமைச்சர் இந்த நிமிடம் வரை அதற்கு குறித்து வாய் திறக்க மறுக்கிறார், பேச மறுக்கிறார். இன்னமும் இன்ஸ்டாகிராம்ல அவர்களுக்கு ஆதரவான அது போன்ற செய்திகளை வைத்து இந்த குற்றங்களை எல்லாம் மறைக்கும் வேலைகள் தான் நடக்கிறதோ என்ற ஒரு கோபம், ஆற்றாமை, சந்தேகம் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்த பெண்களுக்கே இன்றைக்கு ஏற்பட தொடங்கிவிட்டது. இன்றைக்கு சில ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. விஜய் அண்ணா உங்களை நம்பித்தானே ஓட்டு போட்டோம், என்ன இப்படி நடக்குது என்று பெண்கள் கேட்க தொடங்கி விட்டார். இன்னைக்கு காவல் ஆய்வாளர்
தாக்கியதில் விவசாயி கவலைக்கிடம். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் புகார் அளிக்க சென்ற விவசாயியை காவல் ஆய்வாளர் முரளிதரன் தாக்கியதாக புகார். ஒரு செய்தி. செவிலியர்கள் சாலை மறியல் திருச்சியில எங்க அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் செவிலியர் உயிரிழந்ததாக குற்றஞ்சாட்டி மாணவியின் பெற்றோர் மற்றும் சக செவிலியர்கள் திடீர் சாலை மறியல். கேட்கறதுக்கு நாதி இல்லை. யாராவது அங்க பாட்டுக்கு போனீங்க? ஏதேனும் அமைச்சர்கள், முதலமைச்சர் இவ்வளவு நாள் நடக்குங்க நாட்டுல. இந்த முதலமைச்சர் அது குறித்து ஒரு வார்த்தை பேசாம இருக்கிறார். ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட், ஒருவேளை இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு போட்டா உண்டு. சென்னை மணலி அருகே நியூ டவுன் பகுதியில் சரித்திர பதிவேடு ரவுடி பிரசாந்த் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை. அம்பத்தூரில் வீடு புகுந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மின்துறையில் இருந்து வந்ததாக பொய் கூறி வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஒவ்வொரு செய்தியும் படிக்கும் போது ரணமாகுது மனசு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அரசு என்ன பண்ணுது? சரி, ஒரு பக்கம் கிரைம்ஸ், இன்னொரு பக்கம் தமிழ்நாடே இருளில் மூழ்கி போயிருக்கிறது. நீங்க பவர் கட், மின்வெட்டு, மின்சார தடை. சென்னை தான் அபரிமிதமாக அள்ளி வாக்குகளை தந்தது தாவேகாவிற்கு. அள்ளி 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 போட்டாங்க ஓட்ட. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 பகுதி இதுலயும் முற்று முழுவதுமாக தாவேகாவிற்கு சென்றது வாக்குகள். இன்றைக்கு திருத்தணியில எல்லாம் 24 மணி நேரம் மின்வெட்டு. மதுரை வாடிப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆய்வு செய்த தாவேகா எம்எல்ஏ 2 மணி நேரம் ஆகியும் மின்சாரம் இல்லாததால் மரத்தடியில் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை. ஆபீஸ்ல இருந்து மரத்தடிக்கு அழைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள். இதன் பெயர் தான் மாற்றமா? மாற்றம் 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 என்றீர்கள். அந்த மாற்றத்திற்கு என்ன பொருள்? இதுதான் பொருளா? வயிறு எரி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரவு நேரங்களில் ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கடும் அவதி. வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் பகுதிகளிலும், திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர், வெண்மனம்புதூர் பகுதிகளிலும், காஞ்சிபுரத்தை அடுத்த நாயக்கன் குப்பம், ஊத்துக்காடு, அவலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த பொதுமக்கள்ல பெருவாரியானவங்க தாவேகாவுக்கு வாக்களித்திருப்பார்கள். சென்னை சுற்று வட்டார பகுதியில தாவேகா தான் பெரும் வெற்றி. வேட்பாளர் யார் என்று தெரியாமலேயே வாக்களித்த மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 24 மணி நேரமாக மின்வெட்டு தொடர்வதால் மக்கள் ஆத்திரம். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா தாவேகாவினர் என்ன பண்றாங்க தெரியுமா? தாவேகாவினர் என்ன பண்றாங்க சொல்லுங்க பாப்பா. இவ்வளவு பிரச்சனை நடக்கல நாட்டுல. ஒரு சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், ஒரு சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். ரோட்ல அவனை வெட்டுறான், இவனை வெட்டுறான், டெய்லி செய்தி வருது. ஆனால் தாவேகாவினர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அடுத்த செய்தி பாருங்க. எங்கள் ஆட்சி நடக்கிறது, மாமூல் தரவில்லை என்றால் நீங்கள் தொழில் நடத்த முடியாது என தாவேகா நிர்வாகிகள் மிரட்டியதாக வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதி செங்கல் சூளை உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார். தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் லோகேஷ், ஈஸ்வரன் மீது மக்கள் புகார். போய் ஆட்சிக்கு வந்த உடனே போய் என்ன செய்யறான்? ஒவ்வொரு இடத்துலயும் போய் நான் ஆய்வு செய்ய போறேன், அதை செய்ய போறேன்னு போய் லஞ்சம் கேட்டு மிரட்டுறான். இதை விட ஒரு குடும்பம் தெரியுமா? சென்னையில பல்லாவரத்துல எம்எல்ஏவோட பிஏன்னு சொல்லி ஒரு பழக்கடையில போய் ஒரு ஆள் மிரட்டுறாரு. கேட்டா நான் எம்எல்ஏ பிஏன்னு இருக்காரு. பிடிச்சி உட்காந்து வச்சுட்டாங்க. வா உட்காரு, எங்க எம்எல்ஏக்கு போன் போடு அப்படின்னா, பல்லாவரம் எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ காமாட்சி அவர்கள், அந்த காமாட்சி அவர்களுடைய கணவராம். அந்த கணவருக்கு இவர் பிஏவாம். எப்படி? அதாவது அவர் விசாரிச்சா, பிடிச்சு உட்காந்து வச்சுட்டாங்க. உட்காந்து வச்சு விசாரிச்சா அவர் எம்எல்ஏவுக்கு பிஏ இல்ல, எம்எல்ஏவினுடைய கணவரின் பிஏ. அதாவது பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏவினுடைய பெயர் காமாட்சி, தாவேகா எம்எல்ஏ. அந்த தாவேகா எம்எல்ஏ சகோதரி காமாட்சி அவர்களுடைய கணவருடைய பிஏ என்று சொல்லி ஒரு ஆள் போய் மிரட்டுறாரு பழக்கடையில. இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. இதுல ஏதாவது ஒண்ணு எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பரோட்டா கடையில போய் யாரோ ஒரு திமுக காரன் போய் சண்டை போட்டான்னா ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்கணும். ஒட்டுமொத்த பேர் தமிழ்நாடு, ஸ்டாலின் அரசே, திமுகவே. இன்னைக்கு போய் என்ன பண்றான்? பழக்கடையில போய் மாமூல் வசூல் பண்றான், செங்கச்சூளையில போய் மாமூல் வசூல் பண்றான். கட்சி பேரை சொல்லி அந்த கட்சி கொடி போட்ட காரோட அங்க போறாங்க. பாக்கெட்ல அந்த இதெல்லாம் இருக்குது.
விஜய் படம் போட்டிருக்கு. நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள், பெண் உரிமை செயற்பாட்டாளர்கள், தலித் இளைஞன் ஒருத்தன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் கோயில்பட்டியில, தலித் செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. என்ன நடக்கிறது? தாவே காட்சி. திமுக ஆட்சியா இருந்தா அவ்வளவு பேர் ஆக்டிவேட் ஆயிருப்பாங்க. யார் ஆட்சியா இருந்தாலும் நீங்க ஆக்டிவா இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. நான் ஏதோ நீங்க திமுக ஆட்சியில ஏன் கேட்டீங்கன்னு கேட்கல. திமுக ஆட்சியில கேட்ட மாதிரி நீங்க தாவே காட்சியிலும் கேட்கணுங்கிறதா என்னுடைய பார்வை. தாவே காட்சிக்கு வந்து எல்லாரும் போய் போர்வையை போட்டு தூங்கிட்டீங்க ஏன்? அப்ப இது என்ன உங்களுடைய அறம்? பாருங்க அடுத்த செய்தி. செய்தியாளரிடம் பேரம் பேசிய லாட்டரி சீட்டு விற்பனையாளர் 1 வாரமாக விற்பனை செய்து வருவதாக அந்த பெண் பேச்சு. நியூஸ் தமிழ்ல லாட்டரி டிக்கெட் விற்பனை வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. நியூஸ் தமிழ் செய்தி. சரி, இதெல்லாம் கொடுமைன்னா தாவேக்காவிட என்ன பண்றாங்க தெரியுமா? அடுத்த செய்தி பாருங்க. மண்டல குழு கூட்டத்தில் நாற்காலியில் அமர்ந்து சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவினுடைய ஆதரவாளர்கள் அட்ராசிட்டி. நியூஸ் 18 வீடியோ, நியூஸ் 18 செய்தி. இது என்ன பண்ணிருக்கிறாங்க? சென்னை மாநகராட்சியினுடைய 15வது மண்டல குழு அலுவல் கூட்டம் நடக்குது. அதுல போய் தாவேக்கா தொண்டர்கள், தாவேக்கா நிர்வாகிகள் போய் எல்லாம் உட்காந்து, அதிகாரி உட்கார்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு இவாள் ஆய்வு. ஆமா, எப்படி ஆய்வு? என்னடா நடக்குது நாட்டுல? அதிகாரிகள் உட்கார்ற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதிகாரிகள் எல்லாம் இவங்க ஆய்வு செய்யறாங்க. யார் நீங்க? ஐஏஎஸ்ஆ சார் அப்படின்னா? ஐபிஎஸ்ஆ அப்படின்னா தெரியாது. ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ? நோ. சட்டமன்ற உறுப்பினரா? இல்ல. மாமன்ற உறுப்பினரா? இல்ல. அப்புறம் நான் தான் குருவி சுரேஷ், நான் தான் என்ன அதாவது சொல்றது சுரா ரமேஷ் பேரு எல்லாம் இந்த திரைப்படங்களுடைய பேர். குருவி சுரேஷ், சுரா ரமேஷ், இவங்க எல்லாம் விஜய் ரசிகர்கள். சார் நீங்க என்ன சார் சேவை செஞ்சிருக்கிறீங்க? தலைவர் படம் எது வந்தாலும் நான் கட் அவுட் வச்சு பால் ஊத்துவேன், வால்போஸ்ட் ஊட்டுவேன். அதனால நான் ஆய்வு செய்யறேன். சூப்பர் சார். அரசு அதிகாரிகள் இன்றைக்கு மனம் நொந்து போயிருக்கிறார். சரி, இவங்க யாரு? தொண்டர்கள். இப்படி அங்க மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னா அங்க என்ன நடக்குது பாருங்க. இது இந்தியா டுடேவோட செய்தி. அவுட்ரேஜ் ஓவர் ஒன்லி 6 hours லாங் பிட்டிங் விண்டோ. அதாவது புஷி ஆனந்த் இருக்காரு, அவர் அமைச்சரா பொறுப்பேற்று 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு டெண்டரை விட்டு அந்த டெண்டரை 6 மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாட்டர் டேங்க் டெண்டர் ரிலீஸ்ட் அட் 9 AM. வாட்டர் டேங்குக்கு ஒரு டெண்டர். அந்த டெண்டர் எப்ப ரிலீஸ் பண்றாங்க? காலையில 9 மணிக்கு. எப்ப டெட்லைனு? சாயங்காலம் 3 மணிக்கு டெட்லைனு முடிஞ்சது. 9 மணிக்கு விட்டு 3 மணிக்குள்ள டெண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஊழலற்ற ஆட்சி. இந்தியா டுடே கேக்குது. எதுவுமே செந்தில்வேலோட இப்ப நான் சொன்ன எதுவுமே என் கருத்து இல்லைங்க, எல்லாமே முன்னணி ஊடகங்களில் வந்த செய்தி எடுத்து பேசுறேன். பாஜக எதிர்ப்புனாங்க, அப்ப பெண்கள் பாதுகாப்புலயும் கோட்டை விட்டாச்சு, சட்டம் ஒழுங்குல கோட்டை விட்டாச்சு, அதிகார துஷ்பிரயோகம். நீங்க உங்க கட்சிக்காரன் அத்தனை பேரும் போய் அரசு அலுவலகத்துல உட்கார்ந்துட்டு ஆடி தீக்குறாங்க. செங்கல் சூளை உரிமையாளர்களில் தொடங்கி பழக்கடை வியாபாரி வரைக்கும் மிரட்டி மாமூல் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப அதுவும் போச்சு. லஞ்சம் ஊழலை ஒழிப்பீங்க. எப்படி? வந்த உடனே ஒரு டெண்டரை போட்டு 9 மணிக்கு டெண்டரை போட்டு 3 மணிக்கு க்ளோஸ் பண்றீங்க. அடுத்த செய்தி. அரசு கல்லூரிகளில் இருந்த பகுதி நேரடி படிப்பு என்பதை மாற்றி தனியார் கல்லூரிக்கு விரிவுபடுத்த ஒப்புதல். கல்விக் கொள்கையை, எந்த கல்விக் கொள்கையை? பாஜக அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றுகிறதா புதிய அரசு, விஜய் அரசு, தாவேக அரசுன்னு பத்திரிகைகள் கேள்வி இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த 1 வாரம் 10 நாள் ஆட்சியில ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்திருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். எதுவுமே நல்லது நடக்கலையா? நீங்க மனசாட்சிப்படி பேசுங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நல்லது நடந்திருக்கு. அப்படி கரிச்சு கொட்டணுங்கிற கட்டாயம்லாம் எனக்கும் இல்லை. நல்லதை வரவேற்போம், நல்லதை விமர்சிப்போம். நல்லது நடந்திருக்கு, ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் தொடரும். உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் உறுதி. அதாவது இந்த நல்லது இருக்குல்ல, இந்த நல்லது எல்லாம் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் மீண்டும் வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை விஜய் அவர்கள் கொடுத்த 2500 ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் மீண்டும் வழங்கப்படும்.
அப்ப நல்லதெல்லாம் மகளிர் விடியல் பயணம் தொடர்கிறது. நல்லது இப்ப நடத்துக்கிற 4 நல்லது இருக்குல்ல, ரேஷன் பொருட்கள் வீடு தேடியே செல்லும். அப்ப நடத்துக்கிற 4 நல்லதும் கடந்த ஆட்சி காலத்துல நடந்துச்சு. கடந்த ஆட்சி காலத்தின் சாதனைகளுக்கு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை வாங்கி வச்சுக்கிறாங்க இவங்க. எனக்கு இப்ப விஜய் பேசணும்னா ஞாபகத்துக்கு வருது. என்ன ஊரா வீட்டு நெய்ல யார் வீட்டுக்கு என்னமோ சொன்னார கேசரி ஸ்வீட் செய்றீங்க, ஊரா வீட்டு நெய்ல யார் வீட்டு நெய்ல யாருக்கு ஸ்வீட் செய்யறது அப்படின்னாரு. அந்த மாதிரி இப்ப யார் வீட்டு நெய்ல நீங்க யாருக்கு ஸ்வீட் செய்றீங்க? திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்களுக்கான அவார்டு விருதுகளை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவை. வாங்கி வச்சிருக்கிற விருதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு விருது கொடுக்குறாங்க, அதை நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்ப இனிமேல் நீங்க போய் ரிப்பன் வெட்டி திறக்க போறீங்க. அடுத்தது நான் சொல்றேன், மெட்ரோ ரயில் திட்டம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார். அவர் நிறைவேற்றி முடிக்கவும் ஆட்சி மாற்றம். மக்கள் நம்ம மக்கள் ரொம்ப கிளவர். ஏதாவது நல்ல திட்டம் இருக்கும்ல, அந்த நல்ல திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் தான் திமுக வச்சிருப்பாங்க. நிறைவேற்றி முடிச்சிட்டீங்கல்ல, ரிப்பன் வெட்டுறதுக்கு நாங்க வேற யாரையா கூட்டு கொடுத்தோம். தெளிவா இருப்பாங்க தமிழ்நாடு மக்கள். ரிப்பன் வெட்டுறதுக்கு அப்ப ஜெயலலிதா மேடம் அவரு மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாரு, நீங்க வந்து ரிப்பன் விட்டுங்க, ஜெயலலிதா மேடம் போய் ரிப்பன் வெட்டி வச்சிட்டாங்க. அது மாதிரி இப்ப அப்புறம் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில பிம்பிலிக்கு பிலாப்பி. இப்ப திருப்பி என்ன வருது? திமுக ஆட்சி வந்து 5 வருஷம் போராடி மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் போரூர்ல ஆரம்பிச்சு வடபள்ளி இந்த பகுதியெல்லாம் போட்டு முடிச்சாங்க. டபுள் டக்கர், மேலையும் மெட்ரோ கீழையும் மெட்ரோ, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம சுண்ணாம்பு அடிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி, கொஞ்சம் வேலை இருக்கு. இதை முடிச்சுட்டு இப்ப ரிப்பன் கட்டி வைக்கிறதுக்கு யார் வருவா? ரிப்பன் வெட்டுறதுக்கு ஆமா விஜய் அவர்கள். அந்த மாதிரி இப்ப 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 உங்களுக்கு இந்த டயலாக் ஞாபகத்துக்கு வரணும். யார் வீட்டு நெய்யில யாருக்கு ஸ்வீட் பாக்ஸ் என்ன ஸ்வீட். அப்ப நடக்கிற நல்லதெல்லாம் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட நல்ல திட்டங்களை நீங்க தொடர்கிறீர்கள். உங்க ஆட்சியில இந்த 10 நாட்கள்ல அல்லது இந்த ஒரு வாரத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு தயவு செய்து நீங்க அதை சொல்லிதான் ஓட்டு கேட்டீங்க. பெண்கள் தயவு செய்து சிந்திக்கணும். கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இந்த சினிமா மாதிரியே ரியல் லைஃப் நினைக்காதீங்க. சினிமால இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சீங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ரீல்ஸை நம்பி சினிமா மோகத்தில் நீங்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களித்த சகோதரியாக இருந்தால் உள்ள சுத்தியோடு மனசாட்சியோடு நீங்கள் கோவையில் இந்த சிறுமி அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதற்கு நீங்கள் நீதி கேட்க வேண்டும். நீங்கள் வாக்களித்த மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். நாட்டில் நிலவக்கூடிய மின் தட்டுப்பாட்டை குறித்து நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் இன்னமும் திமுகவை பழி சொல்லி திமுக மேல குறை சொல்லி தப்பிக்கக்கூடிய மலினமான அரசியல் என்ன சொல்றது, அரசியல் உத்திகள், அதெல்லாம் ரொம்ப மலிவான அரசியல் உத்திகள். அதை தூக்கி தூர போட்டுட்டு மனசாட்சியோடு உள்ள சுத்தியோடு நீங்கள் விஜய்க்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் விஜயை நோக்கி கேள்விகள். உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்லி நீங்கள் தாவேக்காவிற்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூட்டு கேளுங்க. உன் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டேன் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்கணும். நீ கண்ணாடி முன்னாடி இருந்து உங்க மனசாட்சியை கேட்கணும். சின்ன பிள்ளை சொல்லிச்சு நான் போய் ஓட்டு போட்டுருக்கானே, இந்த சின்ன பிள்ளைக்கு இன்னைக்கு ஏதாவது தெரியுமா அரசியல்? இந்த சின்ன பிள்ளை சொல்லதை கேட்டு ஓட்டு போட்டேன், இன்னைக்கு தமிழ்நாடு என்னவா இருக்குது அப்படின்னு உங்க கண்ணாடி முன்னாடி இருந்து உங்க மனசாட்சி பார்த்து நீங்க கேட்கணும். ஒரு டீயா இது, ஒரு டீ போடுங்க, குடிச்சு பார்த்துட்டு நல்லா இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்சி 5 வருஷம் இதே நிலை நீடித்தால் யாரு தாங்கிறது? ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல, ஓட்டு போடாதவர்களும் சேர்த்து அனுபவிக்கணும். இந்த நிமிடம் வரைக்கும் முதலமைச்சர் ஒரு வாய் திறந்து இதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா, கண்டித்திருப்பாரா? உங்க மனசாட்சிக்கு விடுறேன், எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கணத்தை எதிர்த்து விடைபெறுகிறேன். நன்றி.